ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. அலைக்கற்றை இழப்பீடு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நடுவண் அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல். வெளிநாட்டு முதலீடு விவகாரத்தில் வாக்கெடுப்புடன் விவாதம் நடத்துவதுதான் ஒரே வழி என பாஜக அறிவிப்பு. காவிரி நீரை பெற உடனடியாக கர்நாடகாவுடன் பேச்சு நடத்த வேண்டும் என அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. மதுரையை அடுத்த நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த 13 வயது சிறுவன் உயிரிழப்பு. சென்னை திருவேற்காட்டில் நிதி நிறுவனம் நடத்தி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் மீது காவல் ஆணையரிடம் புகார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய மதிப்பெண் முறையை வரும் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் ஆணை. பாஜகவில் இருந்து நீக்கியது குறித்து கவலை இல்லை என ராம்ஜெத் மலானி விளக்கம். கட்கரி பதவி விலகவும் வலியுறுத்தல். ஆண்கள் குறித்து தரக்குறைவாக பேசிய விவகாரம். நடிகை சோனா மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு. போர் நிறுத்த கட்டுப்பாட்டை மீறி இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம். மும்பை மட்டைப்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் தோற்றதற்கு சுழற்பந்து வீச்சுதான் காரணம் என தோனி விளக்கம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.